லார்ட். ஒரு 2 வாரத்துக்கு முன்னக்கூட்டி ஒரு கேம்புக்கு போயிருந்தோம். அந்த கேம்பில் ஒரு பாட்டை படிக்கும்போது, சாதாரணமாக ஒரு பாட்டு பால நான் படிக்கும்போது, அவங்க எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக கை தட்டினாங்க. அவங்கள அறியாமல் அதில் எல்லாருமே வந்தவங்க ஹிந்து சகோதரர்கள் தான். ஆனால் இருந்தாலும் அவங்க அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க நல்ல எனர்ஜெட்டிக்காக பாட்டு படித்தாங்க. நேற்றும் கேர்சலில் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தது இங்கேருந்து போகும்போது. இப்போ அவங்களும் நிறைய வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. இருந்தாலும் ஒரு பாட்டை படிக்கும்போது அவங்க ஒரு உற்சாகமாக கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், என் வாழ்க்கையில் நிறைய நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறாரா? அப்போனா நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாட்டை படிப்போம். அதை தொடர்ந்து நம்ம தேவ செய்திக்குள்ளாக போகலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார், அவர் நல்லவர். என்னுடைய சாபத்தை எல்லாம் அவர் முறித்திருக்கிறார், அவர் நல்லவர். எனக்கு வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தந்திருக்கிறார், அவர் நல்லவர். அவருடைய வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறார், அவர் வல்லவர். எல்லாரும் சொல்வீங்களா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், இயேசு வல்லவர்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கும் தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவார். நீங்கள் வந்த வண்ணமாக செல்லாமல், நான் வந்த வண்ணமாக செல்லாமல், தேவன் நம்மளுடைய இருதயத்தை வார்த்தையினால் நிரப்பி நம்மளை அனுப்புவார். அவர் வார்த்தையிலே ஒரு ஜீவன் உண்டு, அவர் வார்த்தையிலே ஒரு வல்லமை உண்டு, அவர் வார்த்தையினாலே சுகம் உண்டு. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகப்படுத்துகிறார், நம் காயங்களை கட்டுகிறார், நம்மளுடைய பாவங்களை நீக்குகிறார், சாபங்களை முறிக்கிறார். இயேசு நல்லவர். அப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், அசைவாடி கொண்டு இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமது சத்தத்தை கேட்கும்படியும் உமது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். எடுத்தவர்கள் வாசிங்க. 2 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு சாப்டர் 2, 2வது அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், ஒரு பெரிய வீட்டிலே, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பேஜ் 292 தமிழ்ல. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ஓகே. அவைகளில் சில கனத்திற்கும் சிலை கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இது ரொம்ப சின்ன மெசேஜ் தான். ஆனால் ரீசண்டாக ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது, என்னோட சொந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தார். இந்த நேரத்தில் இதை உங்களிடத்தில், என்னுடைய அனுபவம் தான் இந்த வார்த்தை உங்களிடத்தில் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வார்த்தை உண்மை உள்ளது தான். வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது உங்களையும் கூற இருக்கும், என்னையும் கூற இருக்கும். யாராக இருந்தாலும் அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம்தான். ஒரு பெரிய வீடு இருக்கு, பெரிய வீடு. அந்த வீட்டில் பொண்ணுனால் ஆன பாத்திரமும் இருக்கு, வெள்ளியினால் ஆன பாத்திரங்களும் இருக்குது. அதே வீட்டில் மரமான பாத்திரமும் இருக்கு, மரத்தினால் உண்டான பாத்திரம் இருக்கு, மண்ணினால் உண்டான பாத்திரமும் இருக்கு. ஆனால் அது 4 விதமான பாத்திரங்கள் இருக்குது. ஆனால் வார்த்தை அங்கே என்ன சொல்லுது? சில பாத்திரத்தை அவர் எதுக்கு வச்சிருக்கிறாராம்? கனத்திற்கும். சில பாத்திரத்தை எதுக்கு வச்சிருக்கிறாராம்? கனவீனத்துக்கும் வச்சிருக்கிறார். அந்த பெரிய வீடு நம்ம தான், நம்ம சபை தான், நம்ம குடும்பம் தான், நான் தான், நம்ம வேலை ஸ்தலம் தான். பக்கத்தில் உள்ளவங்களை அப்படி பார்த்து கேளுங்களேன், பெரிய வீட்டில் தான் இருக்கீங்களா? கேளுங்களேன் கொஞ்சம். யாருமே இல்லையோ பக்கத்தில்? சும்மா கேளுங்க. இன்னொரு கேள்வி கேளுங்களேன், நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமா கனவீனத்துக்குரிய பாத்திரமான்னு? இல்லை, சும்மா 2 என்ன தெரியுமா, சிலவங்க அப்படி திரும்பியுமே ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அந்த பெரிய வீட்டில் வெள்ளினால பாத்திரம் இருக்குது, பொண்ணுனால ஆன பாத்திரம் இருக்கு. அது வெள்ளியால செஞ்ச பாத்திரங்கிறதுனால அது கனத்துக்குரிய பாத்திரம் அல்ல, அல்லது கனவீனத்துக்குரிய பாத்திரம் அல்லங்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு பாத்திரம் மண்ணுனால செஞ்சிருக்கிறாங்க, அல்லது மரக்கட்டையினால, ஒரு மரத்தினால செஞ்சிருக்கிறாங்க. அது மண்ணுனால செய்யப்பட்டதுனாலேயே, அது மரத்தினால் செய்யப்பட்டதுனாலேயே அதை பொண்ணோடும் வெள்ளியோடும் கம்பேர் பண்றனால, அல்லது பொண்ணு வெள்ளி பாத்திரத்தை மண்ணுனாலும் மரத்தினாலும் கம்பேர் பண்றனால எதையுமே கனத்துக்குரியதோ கனவீனத்துக்குரியதோ என்று சொல்லிவிட முடியாது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நீங்க ஒரு கம்பெனியில் பெரிய பொசிஷன், உங்களுக்கிட்ட ஒரு 15-20 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால நீங்க கனத்துக்குரிய பாத்திரம் அல்ல. நீங்க ஒரு கம்பெனியில் ஒரு சாதாரண தொழிலாளி, ஒரு கடைநிலை, ஒரு கடைசி தொழிலாளி, அப்படி இருக்கிறதுனால நீங்க கனவீனத்துக்குரிய பாத்திரம் அல்ல. புரியுதுன்னு நினைக்கிறேன். குடும்பத்திலையும் நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். யூ மைட் பி a breadwinner for your entire family. நீங்க ஒருத்தர் தான் சம்பாதிக்கிற ஆளா இருக்கலாம். அதனாலேயே நீங்க கனத்திற்குரிய பாத்திரம் அல்ல. நீங்க சம்பாதிக்காம வீட்டில் ஒரு சாதாரணமாக இருக்கிறதுனால நீங்க கனவீனத்துக்குரிய பாத்திரம் அல்ல. எது நம்மளை கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறது, எது நம்மளை கனவீனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறது என்பது தான் அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் நம்ம பார்த்து நம்ம ஜெபிச்சு நம்ம முடிக்க போறோம். உண்மையிலே நீங்க என்ன பாத்திரமா வேணாலும் இருக்கலாம். நீங்க மண்ணுனாலான பாத்திரமா இருக்கலாம்,
அல்லது பொண்ணுனால் ஆன பாத்திரமா இருக்கலாம், வெள்ளி மரத்தினால் ஆன பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் சில காரியங்களை நீங்கள் செய்து கொண்டால், சில காரியங்களை விட்டு விட்டால் நீங்க கனத்துக்குரிய பாத்திரமாக மாற முடியும். எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல. வேலையில் சிஇஓவும் ஒரு சாதாரண கடநிலை ஊழியனும் ஒண்ணா இல்லை. மனுஷன்தான், ஆனால் அவர் வகிக்கிற பொறுப்பு வேற. ஒரு சாதாரண குடும்பத்தில் குடும்ப தலைவனுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு. சபையில் ஒருத்தங்க ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணி போவாங்க, ஒருத்தங்க சாதாரணமாக பின்னாடி சேர் எடுத்து போடுவாங்க, அல்லது பாய் விருப்பாங்க, அல்லது வீட்டில் சமைச்சு தருவாங்க, அல்லது ஏதாவது ஒன்று செய்வாங்க. அவங்க ஃப்ரண்ட்டில் நின்று பேசுகிறனாலையோ ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணுறனாலையோ கனத்துக்குரிய பாத்திரம் அல்ல. நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் கனவீனிக்குரிய பாத்திரம் அல்ல, அல்லது நான் ஒரு சின்ன யாருக்குமே தெரியாமல் திரைமறைவில் வேலை பார்க்கறனால நான் கனவீனமான பாத்திரம் அல்ல. God is clearly speaking to you. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எது நம்மளை கனவீனமான பாத்திரமாகவும் கனமுள்ள பாத்திரமாகவும் மாற்றுகிறது தெரியுமா? ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தம், அவன்தான் கனத்துக்குரிய பாத்திரம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னா நம்மளுக்கு தேவை என்னது? பரிசுத்தம், சுத்திகரிப்பு. சுத்திகரிச்சாதான் அந்த பானை செய்கிறத பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்ச்சதை பார்த்தீங்களான்னு கேட்டேன். நீங்கள் யாருமே அப்படியே அமைதியாக இருந்தீங்க. பானை செய்கிறத கண்டிப்பாக யூடியூப்லேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் பானை செய்கிறத பார்த்துருக்கீங்க? ஆமாம். பானை எப்படி செய்வாங்க? களிமண்ணை எடுத்து நேராக உருட்டி பானை செஞ்சிட வேண்டியதுதான். அப்படி இல்லைல்ல, களிமண் என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு மிதிப்பாங்க. எத்தனை பேர் மிதி வாங்கியிருக்கோம்? மண்ணை சலிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில மண்ணை சலித்து அதில் உள்ளதெல்லாம் எடுத்துருவாங்க. ஒரு களிமண் ஆகிறதுக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே செட் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அந்த மண்ணை போட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க? பைபிளில் இருக்கா மிதிப்பாங்கன்னு. நான் என் ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை, உங்கள் ஆசையெல்லாம் அப்படி இல்லை. ரோமர்லே இருக்குது. குயவன் களிமண்ணை போட்டு மிதிப்பானா. எதுக்கு மிதிச்சாதான்? சிலது மிதிச்சாதான் கேட்கும். என்ன பண்ண? சிலது சொன்னா கேட்காது. லிட்டரலாக மிதிக்கிறது அப்படி சொல்ல வரல. கொஞ்சம் அப்பப்போ ஆண்டவர் நம்மளை சில விஷயங்களில் கொஞ்சம், நீங்கள் பையன் சேட்டை பண்ணால் அல்லது உங்கள் பிள்ளை சேட்டை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லேசாக காற்றை பிடிச்சி அப்படி ஒரு திருக்குவீங்க, அப்படி தானே? பிரபா நான் செய்கிறத நிறைய பார்த்துருக்கேன். அப்படியே பிடிச்சி அப்படி லேசாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஆனால் கை அங்கே வேலை செய்யும். அவன் திருப்பியும் சேட்டை பண்ணுவான் துணிஞ்சு. ஸோ நம்ம குயவன் கையில் இருக்கிற ஒரு பாத்திரம் மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவை சுத்திகரிப்பு. ஏன்னா ஏசாயாவின் நாட்களில் ஏசாயா 6 எடுத்து வாசிங்க. உசியா மரணம் அடைஞ்ச வருஷத்தில் தேவ ஆலயம் மகிமையினால் நிறைகிறது. தேவ ஆலயம் மகிமையினால் நிறையும் பொழுது கேருபீன்கள் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ் பாடி, அதை எடுத்து வாசிச்சிருங்களேன். ஏசாயா 6. ஒருவரை ஒருவர் நோக்கி, கேருபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து, கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். எப்பமெல்லாம் தேவனுடைய சத்தம் நம்ம இருதயத்தில் கேட்கிறதோ அப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு வார்த்தை வரணும். என்ன தெரியுமா? ஐயோ! ஏசாயா தீர்க்க தரிசியா. ஏசாயா நம்மளை புலப்பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் ஹீஸ் அ ப்ராஃபட், காட் அப்பாயிண்டட் ப்ராஃபட். அவன் சொல்றான், தேவ சத்தம் அவன்கிட்ட கேட்ட உடனே அவன் ஃபர்ஸ்ட்
கன்ஃபஸ் பண்றது என்னது? ஐயோ நான் அதமானேனே. வாசிங்க நான் தொடர்ந்து. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு. எப்பமெல்லாம் நீ தேவனுடைய சத்தத்தை, எப்பெல்லாம் நான் தேவனுடைய சத்தத்தை, எப்பொழுதெல்லாம் உன் குடும்பம் தேவனுடைய சத்தத்தை, எப்பொழுதெல்லாம் தேவ சபை தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதோ அப்போதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? அப்பா என்னை எப்படியாவது சுத்திகரிங்க, நான் சுத்த உள்ள உதடு உள்ள மனுஷன்தான், என்னை சுத்திகரிப்பீங்களா? We are not perfect. Every single day you have to say this. இவைகளை விட்டு விலகி தன்னை சுத்திகரித்து எவைகளை விட்டு விலகணும், எவைகளை விட்டு விலகணும்? 2 தீமோத்தேயும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 2 காரியங்கள் மட்டும் காமிச்சு கொடுத்து வேகமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். 14 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16 முத பகுதியை மட்டும் வாசிங்களேன். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. போதும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அது என்ன சீர்கேடு? அது என்ன சீர்கேடு? நான் நம்மளை பற்றி சொல்லலை, சரியா? நம்ம சபைலாம் நம்ம எப்போ பேசினாலும் பிரேசலாட தவிர்த்துட்டு நம்ம வேற இன்னுமே பேச மாட்டோம். நீங்கள் தைரியமாக வேற ஏதாவது சபையை பற்றி பேசலாம், அல்லது வேற காரியங்களை பற்றி. வேலையில் நம்ம கரெக்டான வார்த்தைகளை தான் பேசிகிட்டு இருக்கோமா? குடும்பத்தில் நம்மளை பற்றி பேசுகிறோமா, அல்லது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோமா? எப்போம்லாம் நான் இமேஜின், எனக்கு யாரையாவது ஒரு ஆளை பிடிக்கலை, என்ன பண்ணுறது? எனக்கு இமானுவேல் ஐயாவை பிடிக்கலை, நான் என்ன பண்ணேன்? உனக்கு பிடிக்கல நான் என்னையா செய்ய அப்படிங்கிறீங்களா? அது உன் பிரச்சனை. ஐம் டாக்கிங் வெரி ப்ராக்டிக்கலி டு யூ. எத்தனை டைம், எத்தனை முறை உன் கூட இருக்க சகோதரனை நம்ம பேசியிருப்போம்? எத்தனை முறை உன் கூட இருக்க உறவு, உன் சொந்த உறவை நம்ம பேசியிருப்போம்? இது தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற ஒரு ஆலோசனை. சீர்கேடான பேச்சுகளை விட்டு விலகி இரு. என்ன சீர்கேடான பேச்சு? சீரை குலைக்கிற அவன் என்னை அப்படி பண்ணிட்டான், அவன் என்னை அப்படி பார்த்துட்டான், கம்பெனியில் இவன் என்னைய அப்படி சொல்லிட்டான், அதனால எனக்கு மனமடி உண்டாயிட்டான், அவனை நான் ஒரு வழி பண்ணாமல் விட நான் யாருங்கிறத அவனுக்கு காமிப்பேன். கம்பெனியில் சொல்கிறேன், குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வைராக்கியம், தேவையில்லாத ஒரு கசப்பு, தேவையில்லாத ஒரு வெறுப்பு, தேவையில்லாத ஒரு எண்ணங்கள். அசம்ஷன் இஸ் த worst thing we can do. அசம்ஷனுக்கு என்ன யூகம் தான் நம்மளை பற்றி ஒன்றுமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அவன் என்னை அப்படி பார்த்தான், அதனால் அவன் என்னை அப்படி தான் நினச்சான் அப்படின்னு நம்மளே நினைப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு அனுபவம் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக அனுபவம் இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்கள் ஒத்துக்கிடவே மாட்டீங்க தெரியுமா? அப்படியே அமைதி அப்படியே இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. சீர்கேடான பேச்சுகளை விட்டு விலகி இரு. எவைகளை விட்டு விலகணும்? சீர்கேடான பேச்சுகளை விட்டு விலகணும். 2வது காரியம், நேரம் இல்லாதனால நான் வேகமாக போகிறேன். 22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி. போதும். பாலியத்துக்குரிய இச்சைகளை நிறைய பேச டைம் இல்லை. 2 காரியங்களை மாத்திரம் நான் பேசி எப்படி கனமுள்ள ஒரு பாத்திரமாக நாம் மாற முடியும், எப்படி தேவனுடைய கையில் நம் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமாகவும் நாம் இருக்க முடியும், அவர் பயன்படுத்துகிற எப்படி எனிஒன் இங்கே யாராக இருந்தாலும் நம்ம ஒரு நாள் நம்ம சாக தான் போகிறோம். யாராக இருந்தாலும் we have to see one day we have to die. ஆனால் நம்ம வாழுகிற வாழ்க்கை ஒரு கணத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கதா, அல்லது எஜமானுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா அப்படிங்கிறதான் காரியத்தின் கடத்தவை. எனக்கா வேண்டியே நான் வாழ்ந்து, எனக்கா வேண்டியே நான் வீடு கட்டி, எனக்கா வேண்டி மாத்திரம் சம்பாதிச்சு, எனக்கா வேண்டி மாத்திரம் காரியங்களை செய்து நான் மரிக்கிறது உத்தமமா?
இல்லை கர்த்தர் தான் எனக்கு வேலை தராரு, கர்த்தர் தான் எனக்கு ஆசீர்வதிக்கிறாரு, ஆனால் என்கிட்ட இருக்கிறது நான், என் படிப்பு, என்னுடைய வேலை எல்லாமே அவரு தான், அவருக்காக தான், என் எஜமானுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறது உத்தமமா? எப்பவும் ஏன் தெரியுமா சீர்கேடான வீண் பேச்சுகள் வருது? எப்பமெல்லாம் எனக்கு தரிசனம் இல்லையோ, எப்பமெல்லாம் எனக்கு வார்த்தை குறைவு இருக்குதோ இருதயத்தில், அப்பமெல்லாம் சீர்கேடான பேச்சு வந்துடும். அது எனக்கும் வரும். நான் அங்கிருந்து பிரசங்கிக்கிறனால நான் பரிசுத்தவான் அல்ல. சாமுவேல் 1 சாமுவேல் சீக்கிரம் எடுத்துடலாம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு ஆதாரமாக 1 சாமுவேல். தேவ சத்தம் சாமுவேலை தேடி வருகிறது. என்ன சூழ்நிலையில தேடி வருகிறது தெரியுமா? மூணாவது அதிகாரம், 1 சாமுவேல் 3வது அதிகாரம், ஃபர்ஸ்ட் வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன் சீக்கிரம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவன் ஏலிக்கு முன்னா உண்மையா கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்ததாம் அந்நாட்கள்ல. இரண்டாவது காரியம் ரொம்ப ரொம்ப பெருசு. பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது. பிரதட்சிணமான தரிசனம் ஒன்றும் இல்லை. என்னைக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய திட்டம் தெரியலையோ, என்னைக்கெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில பெரிய பிக்சர், அந்த பிகர் பிக்சரை எனக்கு தெரியலையோ, என்னைக்கு சபைக்கு இந்த தேசத்துல சபையை வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்ற பிகர் பிக்சர் தெரியலையோ, என்னைக்கு என் குடும்பத்தை பத்தி, என் குடும்பத்தை இந்த தேசத்துல வைத்திருப்பதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு என்று தெரியவில்லையோ, எங்கெல்லாம் வேத வசனம் குறைவுபடுகிறதோ அங்கெல்லாம் தேவ வசனம் தொனிக்கும். ஏலி பிள்ளைங்க பேலியால வாழ்ந்தாங்க. வசனமே இல்லை, ரெவலேஷன் இல்லை, விஷன் இல்லை. ஒரு சில இங்கிலீஷ் வேர்ஷன்ல விஷன் போட்டிருக்கும், தரிசனம் இல்லை. அப்பமெல்லாம் இந்த சீர்கேடான வீண் பேச்சு வந்துடும். பாலியத்துக்குரிய இச்சை இரண்டாவது காரியம். பாலியத்துக்குரிய இச்சை அப்படின்னா யூத்துக்கு மட்டும்தான் வரும்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. ஐ டுக் திஸ் வேர்ஸ் ஒரு 1 வீக் 2 வீக் முன்னக்கூட்டியே நான் அதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், நான் அதை பேசணும்னா நீங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு. எஸ்டர்டே த சேம் வேர்ஸ் வாஸ் டேக்கன் இன் தி கேர்சல் பை பாஸ்டர் பால். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களோடு தெளிவாக பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடணும். யூ ஷுட் ஃப்ளீ யூத்ஃபுல் லஸ்ட் ஆர் சின். யூ ஷுட் ஃப்ளீ. நீ ஓடணும், விலகி ஓடணும். யூத்ஃபுல் லஸ்ட்னு யூத்துக்கு மட்டும்தான் வரும், ஒரு வயசு வரதான் வரும்னு நீங்க நினைக்காதீங்க. 85 வயசுலையும் லஸ்ட் வரலாம், 60 வயசுலையும் லஸ்ட் வரலாம், 30லையும் வரலாம். எங்கெல்லாம் இருதயத்தில் வசனம் இல்லையோ, எங்கெல்லாம் நம்ம பாளையமாகிய நம்ம உடம்புல தேவன் அசைவாடலையோ, அங்கெல்லாம் இச்சை வந்துடும். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். ஐ எம் டாக்கிங் டு பிலீவர்ஸ். நான் இத்தனை வருஷமா நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன், நான் இத்தனை வருஷமா கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் கர்த்தருக்காக ஓடுறேன். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். சகோதரா சகோதரி, மோசம் பெயராத. 2 யாக்கோபு 1 எடுத்து சுருக்கமா வாசிச்சிருங்க. யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது, அது லேசா தான் வரும். யூடியூப் தானே பார்த்தா என்ன, இப்படி தானே போன்ல பேசினா என்ன. யூ மைட் பி டூயிங் மினிஸ்ட்ரி, ஐ மைட் பி டூயிங் மினிஸ்ட்ரி, பட் இவைகளை விட்டு நம்ம விலகி ஓடணும். வாசிங்க. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். சகோதரரே, மோசம் போகாதிருங்கள்.
Today, many pastors, many mission leaders, many people are falling into this trap. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடணும். சீர்கேடான பேச்சுகளை நீ விட்டு விலகணும். நான் விட்டு விலகணும். நம்ம சபை சீர்கேடான பேச்சுகளுக்கு விட்டு விலகி இருக்கணும். நம்ம சபையை இந்த தேசத்தில் வைத்ததற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு அல்லவா? God's vision is bigger than what you think. உன்னை குறித்ததான நோக்கம், உன்னை குறித்ததான திட்டம் நீ நினைக்கிற மாதிரி சிறிய திட்டம் அல்ல. அது ஒரு பெரிய திட்டம். நீ சும்மா என்ன, அவன் என்னை அப்படி பண்ணிட்டான், அவன் என்னை அப்படி பார்த்துட்டான், நான் அவனை அப்படி பேசினேன், இவன் என்னை அப்படி பண்ணிட்டான், அவன் என்னை இது பண்ணிட்டான். Nobody can stop anybody. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? இது அப்போஸ்தலர்ல சொல்லுகிற பிரகாரம் இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? உங்களால எதிர்த்து நிற்க கூடாது. இது கர்த்தரால் வரலன்னா என்ன ஆகும்? அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? எடறி விழுந்துருவாங்க. You no need to worry about anything. You might be doing any ministry within the church. You might be doing any work in your company. நீ ஆன்சைட்டிஸ்னால உன் இருதயத்தை நிரப்பாத. கவலைனால எனக்கு வேலை போயிருமோ, அவன் இப்படி பார்த்துட்டான், எனக்கு என்ன ஆகும், வீசா என்ன ஆகும், எனக்கு சம்பளம் வராத, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக கர்த்தர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் சகோதரா சகோதரி, தேவனுடைய திட்டத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கோ. தேவனுடைய பரம திட்டத்தை, உன்னை எதற்கு அழைத்தார், உன்னுடைய பெரிய நோக்கம் என்ன? சகோதரி, உன்னை அழைச்சது ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு அப்படி மடிந்து போவதற்கல்ல. சகோதரா, உன்னை அழைத்து உன்னை இந்த பட்டணத்தில் வைத்தது ஏதோ சம்பாதிச்சு எங்கேயோ நான் சில எனக்கு சேஃப்டி செட்டில்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்ன செட்டில்? நான் செட்டில் ஆயிடுவேன். நான் அப்படி தான் நினச்சேன். நீங்கள் எல்லாருமே நினச்சிருப்பீங்க வீடு கட்டி வச்சுட்டா சேஃபா, 60 வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று வந்துட்டா நான் இப்பமே அதுக்கு ஆயத்தமாகறது சேஃபா? இல்லை, அப்படி அல்ல. காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. The situations are changing. The world is changing very fast. நம்ம இளைய தலைமுறை 10 மடங்கு வேகமா வந்துட்டு இருக்கிறாங்க. தேவன் காரியங்களை வேகமாக செய்து கொண்டு வருகிறார். சகோதரா, this is the time. சகோதரி, this is the time. We have to தேவையில்லாத வீண் பேச்சு, தேவையில்லாத சீர்கேடான அது ஒரு 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 செத்த ஈ என்ன பண்ணுமா? பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணிடும். நான் யாரையாவது பற்றி தேவையில்லாத ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதான் அதுக்கு அர்த்தம். 1:9:9:18:18:36 சீர்கேடான வீண் பேச்சுகளை விட்டுருவோம். பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகு. நீ விலகு இல்ல, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. ஃப்ளீ. ரீசெண்டா ஒரு காணொளியை பார்த்தேன். 84 வயதுள்ள ஒரு தாத்தா ஒரு விஷயத்துல மாட்டுறாரு. 84 வயசு. தன் பேத்தி வயசு இருக்கிற ஒரு பெண்ணோடு தவறாக நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர். where the world is going, இந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தில் இருக்கிறாங்க. நீங்க கேம்ப் சைடு போங்களேன். லாஸ்ட் வீக் ஒரு கேம்புக்கு போகணும். அப்போ உள்ள ஒரு சகோதரரோடு நாங்கள் எப்படியாவது அந்த கேம்புக்கு எங்களை உள்ள மட்டும் விடுங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணணும், அல்லது வந்துட்டு சும்மா பார்த்துட்டாவது நாங்கள் வந்துடும், கண்டினியூஸாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டார். என்னன்னா, 3 பேர் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, பாட்டில் வச்சு 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிறாங்க, அதில் 2 பேர் ஸ்பாட்லே இறந்துடுறாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம சபை என்ன பண்ணுறோம்? நான் என்ன பண்ணுறேன்? அந்த கேம்புக்குள்ளே போகவே முடியாது. எத்தனை வாரத்துக்கு? அந்த கேஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் நீ யாருமே உள்ளே வர முடியாது. நீங்கள் போய் பாருங்க என்ன நடக்குன்னு. வீட்டிலே இருப்பதற்கு என்னை அழைக்கலை.
உங்களுக்கு எப்பமெல்லாம் சமயம் கிடைக்கும், ஒரு 2 hours கிடைக்காதா வீக்லி? அல்லது நீங்கள் ஒரு ஃபேமிலியை போய் பாருங்களேன். கும்பமேளா நியூஸ் பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? இந்தியாவில் கும்பமேளா நடக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க தெரியுமா? எதற்காக கும்பமேளாக்கு எல்லாரும் போறாங்க சொல்லுங்களேன்? எதற்காக போகணும்? அந்த நேரத்தில், ஒரு பர்டிகுலர் நேரத்தில் அந்த நதியில போய் மூழ்கிட்டா என்னாகும்? என் பாவமெல்லாம் போயிரும். நம்ம என்ன பண்றோம்? ஏஷியாஸ் ரிச்சஸ்ட் பர்சன் இஸ் ஆல்சோ கோயிங் அண்ட் டூயிங் தட். அதை விட்டுருங்க, இந்தியா விட்டுருங்க, நம்ம இங்கே வந்தாச்சுல. நம்மளை சுற்றி இருக்கிற கேம்ப், ஒவ்வொரு கேம்ப்லையும் 1,00,000 பேர், 20,000 பேர், 25,000 பேர், 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 பேரும் இந்த இச்சைக்குள்ள தான் இருக்கிறான். பாவத்தை எப்படி தொலைக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மளை ஒரு வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு, ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக வச்சிருக்கிறாரு. நம்ம சபையை ஒரு பிரயோஜனம் உள்ள கனத்துக்குரிய பாத்திரமாக வைத்திருக்கிறார். சும்மா மண்ணுனாலையும் வெள்ளினாலையும் செஞ்சு ஷோகேஸில் வைக்கிறதுக்கல்ல, பிரயோஜனப்படணும் பாத்திரம். ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்தை பற்றி சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கல்ல. பாத்தியா, நான் மண்ணு, நீ பொண்ணு, அதனால தான் நீ அங்கே இருக்க, நான் இங்கே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை தான் இது தெளிவாக சொல்லுது. சிலதை கனத்துக்குரியதுக்கும் சிலதை கனவீனத்துக்குரியதுக்கும் அவர் நியமித்து விட்டார். அவருக்கு நியமிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை சுருக்கமாக வாசித்து நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். ரோமர் 9. நிறைய காரியங்கள் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் டயர்டாக இருக்கிறனால நான் முடிக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ரோமர் 9:16 வசனம். ஆகையால் விரும்புகிறவர்கள் ஆனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. நீ விருப்பப்படலாம், நான் விருப்பப்படலாம், நான் இதை தான் செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு நான் விருப்பப்படலாம். அல்லது நீங்க விருப்பப்படலாம், நீங்க ஓடலாம், நான் ஓடலாம். ஆனா யாரால தான் ஆகும்? இறங்குகிற தேவனால தான் ஆகும். சிலதை கனத்துக்குரியதுக்கும் சிலதை கனவீனத்துக்குரியதுக்கும் அவர் மாற்றி இருக்கிறார். சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். எப்பமெல்லாம் தேவ சத்தம் உன்னோடு கூட வருகிறதோ, உன் குடும்பத்தில் வருதோ, சபையில் வருதோ, முதலாவது நடக்க வேண்டிய காரியம் சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்புனால ஒரு பரிசுத்தம் வரும். அதில் அவர் விருப்பமாக இருக்கிறார். எப்பமெல்லாம் பரிசுத்தம் வருதோ அப்பமெல்லாம் என்ன நடக்கும்? நீ எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா மாறிடுவ. நம்மளுக்குள்ளே போன வாரம் ரொம்ப நல்லா இருந்தது, அப்படி தானே? நம்ம எல்லாரும் பலகாரங்களை சுட்டு நம்ம ஒன்றா கூடி எல்லாம் இது பண்ணோம். அப்போ முடிஞ்ச உடனே யாரோ கேட்டாங்க, அட்லீஸ்ட் எவ்ரி மந்த்து அல்லது 2 monthsக்கு ஒன்ஸ் இதே மாதிரி வைக்கணும் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒரு டைம் லட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்புறம் 2ஆவது டைம் செஞ்சு கொண்டு வரும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல அப்படிம்பீங்க. அப்புறம் 3ஆவது டைம் வரும்போது என்ன சொல்லுவீங்க? இவெல்லாம் ஒரு லட்டு செய்கிறா. ஏன்னா நம்மளுக்கு முட்டியில் பசி, வயிற்றுல இல்லை. ஆனால் வயிற்றுல பசி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அடுத்த டைம் இதே மாதிரி நம்ம நிறைய பலகாரங்கள் அல்லது ஃபுட்டு செஞ்சு நம்ம கேம்ப் சைடு கொண்டு போகணும். அநேகர சகோதரர்களை பார்க்கணும், சந்திக்கணும். யூ வாண்ட் டு பிலீவ் காட் இஸ் அட் ஒர்க். கர்த்தர் தன்னுடைய வேலையை தீவிரமாய் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த வருஷத்தின் முடிவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க, சபை அதை காணும். ஏன்னா we were going to பனியாஸ் கேர்சல். ரொம்ப வேதனையாக இருக்கும். நாங்கள் இங்கேருந்து போகிறோம் 7-8 பேர் போவோம். அங்கிள் கேட்பாங்க, என்னப்பா அவ்வளோ பேர் வண்டியை கட்டிட்டு அங்கே போகிறீங்க? அங்கே 2 பேர் 4 பேர். டுடே 35 people, 30 to 35 people are coming regularly. இது நம்மளால் அல்ல, இது கர்த்தர் அவருடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு கேம்ப்பு அங்கே உள்ளே போக முடியாத, கர்த்தர் அங்கே கதவை திறக்கிறாரு. காட் இஸ் ரெடி. ஆர் யூ ரெடி? நீ எஜமானுக்கு உபயோகப்படுக்க பரிசுத்தமாக்குதல் உண்மைதான். இங்கே பரிசுத்தம் சொல்லிட்டு உள்ளே சுத்திட்டு இருக்கக்கூடாது. எஜமானுக்கு உபயோகமாகணும். நம்ம அவர் கையில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, எது தெரியுமா நம்மளை நல்ல கிரியை செய்கிறதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது? 16வது வசனத்தை வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 2:16. 2 தீமோத்தேயு 2:16. சாரி 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம்
ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும். போதும். உன்னை எண்ணிய நம்ம குடும்பத்தை நம்ம சபையை தகுதிப்படுத்துகிறது எது தெரியுமா? எது? தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை தான். எப்போ நான் தேவனுடைய வார்த்தையினால் என் இருதயம் நிறையலையோ அப்போ அங்க நான் வேற யார் கையிலையோ இருக்கிறேன். நான் எஜமானுடைய கையில இல்லை. நான் எஜமானுடைய என் வாழ்க்கை எஜமானுடைய கையில இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு எங்கேயோ எப்படியோ யார் கையிலையோ இருக்கு. நம்ம வாழ்க்கை வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை கணத்துக்குரிய வாழ்க்கையாக மாற வேண்டும். அதுக்கு இப்பவுமே நம்ம எஜமானுடைய கையில் நம்ம வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை என்கிட்ட பேசுகிற விஷயத்தை நான் அப்படியே ஷேர் பண்ணனால ஒருவேளை நீங்கள் ஹார்ஷாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நான் நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். சகோதரா சகோதரி, எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய திட்டத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே என்ன நடக்குன்னு கீழே பார்க்க மாட்டோம். பரவாயில்ல, என் சகோதரன் தானே என்னைய பற்றி சொன்னா என்ன, சகோதரி தானே என்னைய பற்றி சொன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நான் திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். பெரிய திட்டத்தில் எனக்கு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. எலியாவை தேடி தேவ சத்தம் வரும்பொழுது எலியா மன மடிவாகி குகைக்குள்ளே போய் இருந்தான். எலியா, நீ போக வேண்டிய தூரம், நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ தூரம், நீ போக வேண்டிய தூரம். மோசே, தேவ சத்தம் மோசையோடு வந்தது எப்பொழுதெல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு 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 கூக்குரல் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு மனுஷனை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஏசாயாவோடு பேசிட்டான். ஏசாயாவோடு அந்த சத்தம் கேட்குது. ஐயோ அதமானே, நான் நசுத்த உதடுகளுள்ள மனுஷன் சொல்றான். அதை தொடர்ந்து யார் என் காரியமாய் போவார் என்று கேட்கிற பொழுது ஏசாயா சொல்றான், நான் இருக்கேன்ப்பா, நான் போறேன். சாமுவேல் அதே சத்தம் கேட்குது, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்றான். தீர்க்க தரிசியா அனுப்புனாரு. மோசே, சொல்லிட்டே போலாம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நிறைய வசனம் இருக்கு. ஒரு நாள் இரவு பார்க் பண்ணிட்டு நடந்து வரும் பொழுது, அப்பா எப்படியாவது நான் உங்க சத்தத்தை கேட்டணும், எப்படியாவது நான் ஒரு நாள் உங்களை பார்த்தரணும். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, உங்களை பார்க்கணும், உங்க சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு வரும் பொழுது ஆவியானவர் என்கிட்ட, நீ எதுக்கு என்னைய பார்க்கணும்? Why should you see me? Why should you hear my voice? Why should the church hear the voice of God? Why should your family hear the voice of God? எதற்கு தேவனுடைய சத்தத்தை நீயோ உன் குடும்பமோ சபையோ கேட்க வேண்டும்? எதற்கு? நான் பாவத்திலே இருக்கேன், எனக்கு பாவ மன்னிப்பு தாங்க என்பதற்காகவா? இல்லை, உனக்காக நான் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அதற்காக வேண்டிலாம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அதற்காக வேண்டி நீ என்னைய பார்க்காண்டா. நான் செய்து முடித்துட்டேன். வீடு வாங்குவதற்காகவா? இல்லப்பா, எனக்கு வாழ்க்கையில பெரிய சக்சஸ் ஆகணும், நான் வீடை கட்டணும், பெரிய பணக்காரன் ஆகணும், அல்லது கேரியர்ல சக்சஸா இருக்கணும் என்பதற்காகவா? உன் லைஃபுக்கு, என்டையர் லைஃபுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டேன். எதற்காக நீ என்னைய பார்க்க வேண்டும்? எதற்காக நீ என்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும்? என்கிட்ட பதிலே இல்லை. நான் டெய்லி கேட்பேன், அப்பா என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? அப்போ தேவன் சொன்னதெல்லாம் எப்படி ஏசாயா சொன்னானோ, என்னைக்கு நீ அதே மாதிரி சொல்லுகிறாயோ, என்னைக்கு சபை அதே மாதிரி சொல்லுகிறதோ, அன்றைக்கு தான் தேவ சத்தம் சபையில் கேட்கப்படும். அன்றைக்கு தான் தேவ சத்தம் உங்கள் வீடுகளில் துணிக்கும். அன்றைக்கு தான். இல்லைன்னா நம்ம அப்படியே சும்மா எப்படியோ வேணாலும் வாழ்கிறான். when you are ready, God is ready to speak. எதுக்கு பேசணும் உங்ககிட்ட? எதுக்கு நீ என்னைய பார்க்கணும்? என்னுடைய திட்டம் பெரிய திட்டமாக இருக்கு, எதற்கு நீ என்னை பார்க்க வேண்டும் என்பதை தேவன் இன்றைக்கு உன்னோடு கேட்கிறார். நம்ம எல்லாரும் எந்திரிக்கலாம், சமயமாகிவிட்டது. நம்ம ஒரு பாடலை பாடி ஜெபிக்க போகிறோம். குயிக்கா எல்லாரும் கண்களை மூடினவர்களாக, யாரும் அங்கங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது. தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிற நேரம், தேவன் உங்களோடு கூட பேசுகிற நேரம். கண்களை மூடினவர்களாக, யாரெல்லாம் தேவனுடைய கரத்தில் நான் ஒரு உபயோகம் உள்ள பாத்திரமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, பாடல் படிக்கிற வேளையில் உங்கள் கரங்களை உயர்த்துங்க, கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிங்க. பாடலை படிக்கும்போது, ஓ எஸ் லார்ட், என்னை தருகிறேன் யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. என்னை படைக்கிறேன், தேவன் உங்களோடு பேசுகிற நேரம்.
உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்கும். யாரெல்லாம் தேவனுடைய கரத்துல உருவாக்குமே நான் உபயோகமான பாத்திரமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ கரங்களை உயர்த்துங்க. கம்பல்ஷனுக்கு வேண்டி நீ உயர்த்த கூடாது. தேவன் உன்னை பார்க்கிற நேரம். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உம் தேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். தேவ சத்தம் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் எதையோ ஒன்றை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது பரிசுத்தமா இருக்கலாம், அல்லது அவர் உன்னை அழைக்கலாம். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? குயவன் என்ன பண்றான்? குயவன் வரைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அவன் அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை திரும்ப வேற பாண்டமாக வரைந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று சொல்லி கர்த்தர் நாளில் கேட்கிறார். நாளில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எரேமியா 18:8 பாருங்க, 8வது வசனம் பாருங்க. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அதே நேரத்தில் 10ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருளி செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அவர்கள் என் சத்தத்தை கேளாமலும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருளி செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2 காரியத்திலும் ஆண்டவர் மனம் மாறுவேன் என்று தான் சொல்றார். நம்முடைய தீமையை விட்டு நம்ம விலகும் பொழுது அவர் நமக்கு நன்மை செய்யும்படிக்காய் அவர் மனம் மாறுவார். அதே நேரத்தில் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்காத வேளையில நமக்கு நன்மை செய்யாதிருக்கும்படிக்கு அவர் மனம் மாறுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால இந்த நாளில் கூட நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நான் அப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவர் நமக்கு சொல்லுகிறபடி எல்லாம் நம்ம செய்ய வேண்டும். நாளில் கூட நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். அந்த கேட்ட சத்தியத்தை நம்ம கேட்டபடி விட்டுவிடாதபடிக்கு அதன்படி நம்ம நடப்பதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யாதபடிக்கு இருக்கிற அந்த நன்மைக்காக அவர் மனம் திரும்பார். ஒருவேளை நாம் அந்த சத்தத்தை கேட்காமல் அப்படியே விட்டுவிடுவோம் என்று சொல்லி சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படிக்காய் நினைத்திருந்த அந்த நன்மையை
செய்யாதபடிக்கு அவர் மனம் மாறுவார் என்று சொல்லி பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படினால எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொண்டோம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படினால இந்த நாளில் கூட கேட்ட சத்தியத்தின்படி நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வோம். நிச்சயமாவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அருமையான பாஸ்டர் டேனியல் ராஜ் முன்பாக வந்து இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவ ஜனங்களுக்காக ஜெபிப்பார். நம்ம எல்லாம் ஜெபித்து இந்த இடத்துல இருந்து தேவ சமூகத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு கூட சமாதானத்தோடு கூட கடந்து செல்லும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, பாவமை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சபையாக ஆண்டவரே குடும்பமாக உம்மை துதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் உம்முடைய சத்தத்தை கேட்க தேவனீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் எங்களோடு கூட தேவன் நீங்கள் ஆண்டவரே எங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, எங்களை உருவாக்குவதற்கு எங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் நாங்கள் எதற்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வீணான பேச்சுகளுக்கு நாங்கள் விலகி இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. இந்த நாட்களில் வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாய் பேச தேவன் நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே காத்துக்கொள்ள தேவன் நீங்கள் உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்கள் ஆண்டவரே பாதுகாத்து ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே பிசாசினுடைய கிரியைகளுக்கும் தந்திரங்களுக்கும் ஆண்டவரே விலகி பாதுகாத்து கொள்ளும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாய் கேம்பில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே பிசாசினுடைய கிரியைகளுக்கும் தந்திரங்களுக்கும் ஆண்டவரே அவர்களை விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வேலி அடைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அதே போல குடும்பத்தார் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே தேவன் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் தேவன் நீங்க மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இங்க இருக்கிற யாரும் ஆண்டவரே ஒரு கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே கனத்துக்குரிய பாத்திரமாய் உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் என் தேவனீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் இன்னுமா எங்களுக்கு ஆண்டவரே வேதத்தில் உள்ள மறைபொருள்களை தேவன் நீங்க வெளிப்படுத்தி எங்களை ஆண்டவரே இன்னுமாய் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகளும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless.